ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனா துணை சீரியலில் இன்றைக்கி சேரனுக்கும் சந்தாவுக்கும் எப்படி நிச்சயம் நடக்குது, அதில் எல்லாரும் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை வாங்க கதைகளை போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நிலாவும் சோழனும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் வந்து நான் போட்டுக்கிற ட்ரெஸ் எப்படி பார்க்கணுன்னே உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குன்னு அவங்க பாராட்டுறாங்க. உடனே சோழன் நீங்கள் 2 பேரையும் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நடேசன் அதுக்கு எனக்கு தான் ஃபோட்டோ எடுக்க தெரியாது அப்படின்னதுக்கு நடுவில் இருக்க பட்டன் நமக்குங்க அதுவாக எடுத்துருன்னு சொல்லிட்டு எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடேசன் நிலாவை பார்த்து என்னையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுப்பான்னு சொன்னோன்னே அவங்களும் வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நடேசன் இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் என் ஃபோனுக்கு அனுப்புன உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த பட்டன் ஃபோன்லாம் இதை அனுப்ப முடியாதுன்னு சொன்ன உடனே நிலாவும் ஆமா அங்கிள் இந்த ஃபோனில் உங்களுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்ன உடனே நானும் உங்களை மாதிரி ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் அனுப்பி வைப்பான்றாங்க. உடனே சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் சேரனை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. அப்போ பல்லவன் சேரனுக்கு அண்ணே நான் தான் உங்களுக்கு மேக்கப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வந்து அண்ணே உனக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொன்னேன்ல, நீ ரொம்ப அழகா இருக்கனே அப்படின்றாங்க. இங்கே பாண்டிய அண்ணே உனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன், ஆனால் சூப்பராக இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம இங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்கிறாங்க. உடனே நிலா வெளியே போய் எடுத்துக்கலாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாரும் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க குடும்பமாக. ஆனால் இந்த நடேசன் மட்டும் எப்பயும் போல தனியாக வந்து செம்பருத்தி கூட பேசிட்டு இருக்காங்க. செம்பருத்தி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்னைக்கு தான் நிச்சயம், இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது, அதுக்காக தான் நான் ரெடியாக இருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸில் நான் சூப்பராக இருக்கேன் என் மருமக சொன்னான்னு சொன்ன உடனே செம்பருத்தியும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நடேசன் இந்த ஃபோட்டோவை நான் அப்படியே உன் ஃபோனுக்கு அனுப்பலான்னு பார்த்தேன், ஆனால் என் ஃபோன்லேருந்து அனுப்ப முடியாதவன் என் பசங்களை அனுப்பி வைக்க சொன்னால் அவங்க ஏதாவது ஏடாகரம் பண்ணுவாங்க, அதனால தான் நான் அனுப்பல அப்படின்றாங்க. உடனே செம்பருத்தி அதில் என்ன இருக்கு, இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் நீங்கள் போட்டு காமிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே நடேசன் சரி நாங்கள் வந்தே போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆமா வியாபாரம்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே செம்பருத்தி வியாபாரம்லாம் இன்னைக்கு நல்லா தான் போச்சு, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அதனால தான் உங்கள்கிட்ட நல்லா பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரத்தில் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து கேட்குறத பார்த்துட்டு சரிம்மா கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்களா, நான் உனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கார்த்தி அவங்க ரூமில் ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா நீ ரொம்ப அழகா இருக்கடின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. அப்போ சேரன் வந்து அனிஷ் கீழே வண்டி அனுப்பியிருக்கான் வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட வராங்க. அதை பார்த்தா கார்த்திகா இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மாமான்னு சொன்னேனே தம்பிங்களும் அதான் சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்றாங்க. இந்த பக்கம் தம்பிங்களையும் வாங்கடா அனிஷ் வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாம், லக்கேஜ் எடுத்துகிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கீழே வந்ததும் நாங்கள் ஒத்தையை பார்த்துட்டு நீங்கள் இந்த காரில் ஏறிக்கோங்க அப்பா நீங்களும் அங்கே ஏறிக்கோங்கன்னு சொன்னேனே நான் வண்டி மேலே கூட ஏறி வருவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பேசிட்டு உள்ள போகிறாங்க. அனிஷ் கூட பேசுறதுக்காக தனியாக நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தியா அதை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு பார்க்கும்போதே அந்த பொண்ணு பார்க்குறது ஒரு மாதிரி தான் இருக்குது. அதை பல்லவன் பார்த்துறான். பல்லவன் பாடிக்கிட்டு அங்கே பாரு கார்த்தியாக்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்ன உடனே பார்த்துட்டு என்னடா இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் இவங்க எல்லாரும் பேசுகிறத பார்த்துட்டு என்னடா 2 பேரும் ரகசியம் பேசிட்டீங்கன்னு சொன்ன உடனே பல்லவன் அப்படியே கேஷுவலாக பார்க்குற மாதிரி பாரு கார்த்தியா எப்படி அண்ணனை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவனும் பார்த்துட்டு என்னடா இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே பல்லவன் பேசாமல் நம்ம கார்த்தியாக்காவை கூப்பிடாமலே இருந்திருக்கலாமோ, எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குன்னு அப்படின்றாங்க. சோழன் நான் வேணா எதை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கட்டுமா அப்படின்னு சொன்னோடனே என்னென்ன இப்படி பேசுறான்றாங்க. இந்த பக்கம் நிலா வந்துட்டு என்ன எல்லாரும் கூடி பேசிட்டீங்கன்னு சொல்லி கேட்டோடனே சோழன் நான் அவங்ககிட்ட அப்பயே சொன்னேன்ல அங்கே பாரு அப்படின்னு சொன்னோடனே நிலாவும் கார்த்தியாவை பார்க்குறாங்க. அவங்க என்னடானா குறுகுறுன்னு பார்க்குறத பார்த்துட்டு இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா யதார்த்தமாக திரும்பும்போது கார்த்தியா தானே பார்க்குறத பார்த்துட்டு என்னப்பா எதுவும் மேலே விட்டுட்டு வண்டியா எடுக்கணுமா சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் இல்லை மாமா அப்படின்றாங்க. சரிப்பா வண்டியில் ஏறுன்னு கொஞ்சம் நேரத்தில் அனிஷ் வந்துருவோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க மாப்பிள்ளை வண்டியில் ஏற பார்க்குறாங்க. உடனே பல்லவன் நான் அண்ணன் கூட மட்டும் அவங்கள உட்கார விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக இன்னொரு காரில் போய் இதில் ஏறிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் என்ன சொல்லன்னு தெரியாமல் ஏறிடுறாங்க. மக்கள்லாம் பல்லவன் நல்ல வேலை நான் அவங்கள வண்டியில் ஏற விடல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். எல்லாரையும் பார்த்து வண்டியில் ஏறங்கடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அனிஷ் வந்துருவான்னு சொன்னோன்னே எல்லாரும் வண்டியில் ஏறாங்க. அந்த நேரத்தில் அனிஷ் வந்து பையா அவருக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னார். சேரன் அதுக்கு என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைலாக்கா சொல்றீங்க, இப்படிலாம் சொல்லும்போது தான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பையா, சரி நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வேற வண்டியில ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டபத்துக்கு போறாங்க. நடேசன்லாம் காரை விட்டு இறங்கினோடனே மண்டபத்துல வாசல்ல ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டி அந்த பக்கம் வந்து பணத்தை வாங்காதீங்க கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறத நிப்பாட்ட வைக்கிறாங்க. சந்தாவோட அம்மா அப்பா எல்லாம் வாசல்லே வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. உடனே சேரன் இவங்க தான் என் அப்பா இவங்க அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனிஷ் வரவேற்கிற மாதிரி மாலை போடுற மாதிரி கழுத்துல ஏதோ டவல் எல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனுக்கு ஆரத்தி எடுத்து திலகம்லாம் விடுறாங்க. அதுக்கப்புறம் சேரனுக்கு ஒரே ராஜ வரவேற்பு தான், பூவெல்லாம் போட்டு அதில் தான் நடந்து வரணும்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. உடனே சேரன் பூவெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க கீழெல்லாம் போடாதீங்க அதெல்லாம் இருக்கட்டும்னு சொன்ன உடனே நிலா அது அவங்களோட பழக்க வழக்கமா இருக்க போதுன்னே அதெல்லாம் இருக்கட்டும்னே சும்மா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நடக்க வைக்கிறாங்க. உடனே சோழன்லாம் அண்ணே கிடைக்குது இல்லை என்ஜாய் பண்ணு அனுபவினே அப்படின்னு சொல்றாங்க. ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க போட்டோலாம் எடுத்துக்கிறேன்னு சொன்ன உடனே அண்ணன் தம்பிங்கெல்லாம் 4 பேர் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப சேரன் சோழன் கிட்ட என்னடா மண்டபத்துல எல்லாம் வரவேற்பு ரொம்ப பலமா இருக்கு, அதுக்கப்புறம் என்னடா நம்ம பண்ண சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு மட்டும் எப்படி தெரியும், அவங்க சொல்லும் போது அப்படியே அதை பிக்கப் பண்ணி பண்ண வேண்டியதா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா மாப்பிள்ளை கேட்டா பூஜைக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க அது வரையும் கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க வேற வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த பக்கம் சோழன் சேரனை கிண்டல் பண்ற மாதிரி என்னன்னே கண்ணு அளப்பாயுது அண்ணியே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாடா இங்கே எல்லாரும் இருக்காங்க அவளை மட்டும் காணா அப்படின்னு சோழன் அதுக்கு விட்டா அவங்களே வந்து உனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கணும்னு சொல்லுவோம் போல, அவங்க தானே கல்யாண பொண்ணு ரூம்ல எதுவும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்கன்னு அதெல்லாம் பொறுமையா வருவாங்கன்னு சொன்னோன்னே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா நான் போய் பொண்ணை பாக்குறேன்னு சொன்னோன்னே கார்த்தியா நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு கார்த்தியாவும் அவங்க அம்மா கிட்ட அம்மா நானும் இன்னும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னோன்னே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே நிலா சந்தாவோட அம்மா கிட்ட பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நானே உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. சந்தாவை பார்த்ததும் நிலாவும் சந்தாவும்
பிடிச்சிட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா காமிச்சு இவங்க தான் கார்த்தியான்னு சொன்னாங்க. கார்த்தியா அதுக்கு எங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியும், நாங்க குலதெய்வ கோயிலே முன்னாடி மீட் பண்ணிருக்கோம்லன்னு சொன்ன உடனே சந்தாவும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களான்னு சொன்ன உடனே 2 பேரும் அந்த மாதிரி நல்லா விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இன்னும் ஸ்டேஜ்ல கூட்டுருவாங்க, அதனால மேக்கப் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தியா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிறத சந்தா அவங்களுக்கு முன்னாடி இருக்க கண்ணாடி வழியா பாத்துறாங்க. இருந்தாலும் சந்தாவால ஒன்றும் சொல்ல முடியல, அவங்க அமைதியா இருக்காங்க. இந்த பக்கம் சந்தாவோட அப்பா சேரன் ஃபேமிலி கிட்ட சந்தாவோட மாமா இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, கல்யாணம் நின்ன கோவத்துல உங்கள்கிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல மறைச்சு சண்டை போட்டுருக்கான், எங்களுக்கு அதை பத்தி உண்மையாவே தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே நடேசன் அதுக்காக இப்படி அவன் பண்ணுவான், ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கினோடனே ஏதோ 4-5 தடிமாடுகளோட வந்து பிரச்சனை பண்ணிட்டான், அதை சமாளிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து ஏதாவது இங்க பஞ்சாயத்து பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சந்தாவோட அப்பா அந்த மாதிரிலாம் இங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மறுபடியும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம், இப்படி நடந்ததுக்கு எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே சேரன் பெரியவங்க நீங்க எதுக்கு மன்னிப்புலாம் கேட்குறீங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே அனிஷ் மண்டபத்தை சுத்தி நாங்க ஆளுங்கெல்லாம் போட்டு சேஃப்டியா வச்சிருக்கோம், அதனால இங்கே வர முடியாதுன்றக்காக தான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே உங்களை வந்து மிரட்டி பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க, நாங்க இதை யோசிச்சவங்க அதை யோசிக்கல, எங்க மேலதான் தப்புன்னு சொன்ன உடனே சேரன் அதுக்கு அதான் இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை, இப்ப நாங்க சேஃபா தானே இருக்கோம், பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு இவங்க சமாதானப்படுத்துறாங்க. சோழன் அனீஸ் கிட்ட இந்த பைத்தியக்கார மாமங்கார இதுக்கு மேலேயும் கத்தி இல்ல கண்ணுக்குன்னு எதுவும் தூக்கிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுவானான்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்தியாவோட அம்மாவுக்கெல்லாம் மறுபடியும் கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து பிரச்சனை பண்ணுவானான்ற மாதிரி மூஞ்சியோட ரியாக்ஷன் இருக்கும். அனீஷ் அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இனிமேல் நடக்காது, ஊர்ல உள்ள பெரியவங்களெல்லாம் வச்சு பேசியாச்சு, இனிமேல் பிரச்சனை பண்ண வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கஸ்தூரி கார்த்தியாவும் சேரனும் ட்ரெயின்ல வச்சு பேசினதை யோசிச்சு பார்த்துட்டு வேகமா எந்திரிச்சு சேரன் கிட்ட வந்து சேரா இது எல்லாத்தையும் தான் என்கிட்ட சொல்றேன்னு மறைச்சிக்கிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு இவர் தானே பொண்ணோட அப்பா, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா கிட்ட வந்து எப்படிங்க தெரியாம நடந்துச்சுன்னு ஈஸியா சொல்லுவீங்க, இப்படிதான் மாப்பிள்ளைய விட்டு ஆளுங்களுக்கு மரியாதை செய்வீங்களா, ஏன்னா ரவுடி குடும்பமா இருப்பீங்க போல அப்படின்னு சொன்ன உடனே சேரனும் எவ்வளவோ சமாதானப்படுத்தலாம்னு பாக்குறாங்க, அவங்க அடங்குற மாதிரி இல்ல, பசங்க ஏதோ பலசாலியா இருக்க போய் எல்லாரையும் சமாளிச்சிட்டாங்க, ஊர்ல மட்டும் இந்த பிரச்சனை நடந்திருக்கணும், ஆளுங்களை எல்லாம் கூட்டி ஒரு வழி ஆக்கியிருப்போம், தெரியாத ஊருன்றதுனால கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சேரன் அத்தை அப்படிலாம் கிடையாது, அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. உடனே நடேசன் சேரன் நீ கொஞ்சம் அமைதியாரான்னு சொல்லிட்டு கஸ்தூரியை பார்த்து ஏன் இப்போ குதிச்சுட்டு இருக்கா, அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொன்ன உடனே கஸ்தூரி நீ சும்மா இருனே, சேரனோட உயிர் விஷயத்துல விளையாடிட்டு இருக்காங்க, நீ என்னடானா என்ன பேசாம இருன்னு சொன்ன உடனே சோழன் சம்பந்தப்பட்ட எங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், இப்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆயிட்டீங்கன்னு சொன்ன உடனே கஸ்தூரி நீங்க எல்லாம் சின்ன பசங்க, நீங்க எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாவே பாத்துட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாம உங்க பெரியப்பாலாம் அப்பயே சொன்னாரு வடநாட்டு பக்கம் எல்லாம் பொண்ணு எடுக்க வேண்டாம்னு சொன்னாரு, இங்க தான் காதல் அது இதுன்னு சொல்லி எங்களையும் இங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க, இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு கையை வேற காட்டி பேசிட்டு இருக்காங்க. உடனே சந்தாவோட அப்பாவும் ரொம்ப பொறுமையா அப்படிலாம் இல்லம்மா நடந்தது தப்பு தான், எங்க வீட்டு ஆளுங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தான், அதனால எங்க மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க, சேரன்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. சேரன் அவங்க மாமாவை பார்த்துட்டு நீங்க ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை பார்த்துட்டு அத்தை இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டி தான் சொல்லுதுல நீங்க கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு கஸ்தூரி அதெல்லாம் முடியாது, நான் இங்கே வராமல் இருந்திருந்தாலோ பார்க்காம இருந்திருந்தாலும் எனக்கு தெரியாது, நான் நடக்கிறது எல்லாத்தையுமே நான் கண்காங்க பார்த்துட்டு எப்படி அமைதியாக இருக்க முடியும், இன்னைக்கு நடந்த சண்டையில் சேரனுக்கோ இல்லை எங்க யாருக்கோ ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்கள பதில் சொல்லுவாங்க அப்படின்னு வசமா பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்து கேட்குறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பதில் சொல்லன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த மாதிரி கஸ்தூரி கேள்வி கேட்கறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதெல்லாமே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு தான் பொண்ணோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி கேட்கறாங்களா இல்ல சும்மா கேட்கறாங்களான்னு தான் தெரிய மாட்டேங்குது. நீங்க எதுக்காக கஸ்தூரி இந்த மாதிரி பொங்கி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.